நீலகிரி மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக பெய்து வரும் தொடர் கனமழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் வில்லியம் வழங்கிட நாம் கேட்கலாம். வில்லியம், வணக்கம். தொடர்ந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மழை நிலவரம் தொடர்பான தகவல்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம். நீலகிரி மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாகவே தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக இரவு நேரத்தில் அதிக கனமழையும் பகல் நேரத்தில் கனமழை தொடர்ந்து பெய்து வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தொடர்ந்து பெய்து வரும் கனமழையின் காரணமாக மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக 285 இடங்கள் அபாயகரமான பகுதிகளாக கண்டறியப்பட்டு அந்த பகுதிகளில் 42 மண்டல குழுக்கள் உருவாக்கி தொடர்ந்து கண்காணிப்பு பணியில் மாவட்ட நிர்வாகம் ஈடுபட்டு வருகிறது. அதனையும் தொடர்ந்து மாநில பேரிடர் படையும் தேசிய பேரிடர் படையும் நீலகிரி மாவட்டத்தில் முகாமிட்டுள்ளனர். பாதிப்பு ஏற்படும் இடங்களுக்கு சென்று அவர்கள் உடனடியாக அந்த பகுதிகளில் சீரமைத்து வருகின்றனர். குறிப்பாக தொடர்ந்து காற்றுடன் மழை வீசி வருவதால் ஆங்காங்கே மரங்கள் விழுவும் சம்பவங்கள் ஏற்பட்டு வருகிறது. இதனை தீயணைப்புத் துறையினரும் போக்குவரத்து காவலர்களும் சீர் செய்து சாலைகளை சீர் செய்து வருகின்றனர். இங்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்காக பல்வேறு கட்டுப்பாடுகளை மாவட்ட நிர்வாகம் விதித்துள்ளது. அதன்படி இன்று ஒரு நாள் முதல் உதகையில் உள்ள அனைத்து சுற்றுலா தலங்களுமே இன்று ஒரு நாள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பு கருதி அதையும் மீறி இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் தங்கும் விடுதியிலேயே தங்கி இருக்குமாறும் ஒரு எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக உதகை அருகே உள்ள ரயில் நிலையம் அருகே உள்ள பாலத்தின் அடியில் தண்ணீர் வெள்ளம் போல் காட்சியளிக்கிறது. இதில் தத்தளித்தவாறே வாகனங்கள் சென்று வருகின்றனர். குறிப்பாக இந்த காட்சிகளை நமது ஒளிப்பதிவாளர் ஸ்ரீதர் காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இந்த வழியாகத்தான் படகு இல்லம், காந்தல், நஞ்சநாடு உள்ள பல்வேறு பகுதிகளுக்கு சென்று வர வேண்டும். இந்த பகுதியில் தற்பொழுது வெள்ள நீர் சாலையில் தேங்கி நிற்பதால் வாகனங்கள் தத்தளித்துக் கொண்டே வருகின்றன. இருசக்கர வாகனத்தில் செல்பவர் பாதி வழியிலேயே மாட்டிக்கொள்ளும் அவல நிலையும் இந்த பகுதியில் ஏற்பட்டு வருகிறது. எனவே மாவட்ட நிர்வாகம் இந்த பகுதிக்கு உடனடியாக ஒரு நல்ல ஒரு மாற்று ஏற்பாடு செய்து தர வேண்டும் என்பது இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக எழுந்துள்ளது. மேலும் பகுதிக்கு இந்த வழியாக செல்லும் அனைத்து மக்களும் மாற்றுப்பாதையில் காவல்துறையினர் அனுப்பி வருகின்றனர். தொடர்ந்து மழையின் தாக்கம் தொடர்ந்து இருப்பதால் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் எனவும் தாழ்வான பகுதியில் உள்ள பொதுமக்கள் தற்காலிக தங்கும் முகாம்களில் தங்கிக் கொள்ளலாம் எனவும் மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. மேலும் தொடர்ந்து மழையின் தாக்கம் அதிகரிப்பதாலும் காற்றின் வேகம் அதிகரித்துள்ளதாலும் ஆங்காங்கே மரங்கள் விழுவதால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் எச்சரிக்கையாக இருக்கும்படி மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தகவல்களுக்கு நன்றி வில்லியம். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.